50,000 உங்களுக்கு வருமானம் வரா மாதிரி மாதம் ஒரு ரெசார்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. கஸ்டமர்ஸ் இங்க பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டாவும் நம்ம வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம். நீங்க வந்து மகாபலிபுரத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம் டிரைவ்ல நம்ம சைட் ரீச் பண்ணிட முடியும். ஒண்டர்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ½ hour குள்ள ஒண்டர்லா ரீச் பண்ணிட முடியும். முதல்ல இருக்க போட்டோஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிட முடியும். புதுசா ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, 6 வழிச்சாலைக்கும் இப்ப இருக்க எக்ஸிஸ்டிங் ஈஸியாரோட மிட்ல இருக்கிறத நம்ம அக்காடோசிங்கிற ஒயாசிஸ் ப்ராஜெக்ட். இதுதான் புதுப்பட்டினத்தோட ஜங்ஷன். இது இந்த ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட் வந்து எக்ஸாக்டா வந்து ஒரு 800 மீட்டர்ல நம்மளோட சைட் வந்துரும். இங்க பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இது வந்து சென்னை டு பாண்டிச்சேரி போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே இங்க தான் நிக்கும். அப்படியே ரைட் போனீங்கன்னா இங்க இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல ஒரு 1 மினிட்ல நீங்க பீச் ரீச் பண்ணிட முடியும். அப்படியே திரும்பினா பார்த்தா தெரியும் இங்க வந்து ஒரு பிக்கிள் பால் கோர்ட்டோட ஒர்க் போயிட்டு இருக்கு. அது உள்ளேயே வந்து பாஸ்கெட் பாலோட போலோ வந்துரும். பீச் மண்ணு கொட்டிருக்குள்ள இங்க வந்து ஒரு பீச் சாண்டோட வாலிபால் வந்துரும். சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிரிக்கெட் பிராக்டிசிங் நெட் பீச் அது நம்ம பண்ணிடுறோம். ஒரு ஓபன் ஸ்டேஜ் வித் வந்து ஒரு ஓபன் தியேட்டர் பண்றோம். இன்டோர் ஆக்டிவிட்டி அவங்க வந்து ஸ்னூக்கர், டேபிள் டென்னிஸ், செஸ், கேரம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒயாசிஸ் தாங்க வந்திருக்கோம். சோ இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இன்னைக்கு சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் இல்லாம இன்னைக்கு ஒரு ரெசார்ட்ங்கிறது வாங்கவே முடியாது. ஒரு 10,000 20,000 இல்லாம நீங்க ஒரு சாட்டர்டே சண்டே லீவை வந்துட்டு என்ஜாயும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ரெசார்ட்ங்கிறது வந்துட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் கனவு மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ரெசார்ட் பட்ஜெட் ரேஞ்சில கொண்டு வந்து அது மட்டும் இல்லாம அதுல இருந்து ஒரு மாதம் 50,000 வருமானம் வர மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக சூப்பர் ஆஃபரோட சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இப்போ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 50,000 மாதம் வருமானம் வர மாதிரி பிக்ஸடா சொல்லிருக்கீங்க. சோ அது எப்படிங்கிறது சொல்லுங்க. சோ கண்டிப்பா இது என்னன்னா நம்மளோட சைட் எங்க இருக்குன்னா இது வந்து சென்னையில இருந்து ஈஸியா இருப்போம், பாண்டிச்சேரி போக கூட ஈஸியா இருக்கு. புதுப்பட்டினத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்படியே திரும்பினா அப்படியே காட்டுங்க. அப்படியே திரும்பினீங்கன்னா இங்க இருந்து அப்படியே ஒரு 300 மீட்டர்ல நம்மளோட சைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஆன் ரோட்ல சைட் இந்த ரோடு மட்டும் இல்ல, இந்த ரோட தாண்டி பிளஸ் வந்து ஒரு 6 வழிச்சாலை நாங்க புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 6 வழிச்சாலைக்கு இந்த ரோடுக்கு மிடில் இருக்கக்கூடியது நம்ம அக்காடோசிங்கிற ஒயாசிஸ் ப்ராஜெக்ட். இன்னும் டீடைலா நம்ம சைட் உள்ள இருந்து பேசலாம். ஓகே ஓகே. அப்படியே திருப்பி காமிங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ரோடுங்க, அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி ரோடு. சோ இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு 300 மீட்டர்லயே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ரெசார்ட்ங்கிறது ஒரு 50 லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இதுதான் புதுப்பட்டினத்தோட ஜங்ஷன். இது இந்த ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட் வந்து எக்ஸாக்ட்டா வந்து ஒரு 800 மீட்டர்ல நம்மளோட சைட் வந்துரும். இந்த ரைட்ல அப்படியே ரைட் போனீங்கன்னா இங்க இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல ஒரு 1 மினிட்ல நீங்க பீச் ரீச் பண்ணிட முடியும். இங்க பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இது வந்து சென்னை டு பாண்டிச்சேரி போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே இங்க தான் நிக்கும். அதே மாதிரி பாண்டிச்சேரியில இருந்து சென்னை போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே இங்க தான் நிக்கும். இந்த ஜங்ஷனுக்கும் நம்ம சைட்டுக்கு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஒயாசிஸ்ங்கிற பிரம்மாண்டமான ஆர்ச் கேட்டட் கம்யூனிட்டியோட கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ ரிசார்ட் வேற லெவல்ல இருக்கு. சண்டேவா இருக்கட்டும், ஒரு சாட்டர்டேவா இருக்கட்டும், நல்லா சில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸே ஒரு பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா வந்து இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ் ஆர்ச். வந்து இது உள்ள வந்து மொத்தமா வந்து கேட்டட் கம்யூனிட்டிங்கிறதுனால 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். இது ஒரு ஃப்ரெண்டோட என்ட்ரன்ஸ். இதுக்கப்புறம் பேக் கேட்டும் இருக்கு. இன்னும் டீடைலா சைட்டுக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம். ஓகே ப்ரோ, சைட்டுக்குள்ள வந்தாச்சு. சரி சூப்பர் ப்ரோ. இப்போ எத்தனை ஏக்கர், இதுல எவ்வளவு இடங்கள் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா இது மொத்தமா வந்து ஒரு 8 ஏக்கர்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ரெசார்ட் ப்ராஜெக்ட் இது. சோ இதுல வந்து டோட்டலா வந்து ஒரு 134 பிளாட் வந்து நம்ம இதுல பண்ணிருக்கோம். இந்த மினிமம் பிளாட் சைஸ் வந்து உங்களுக்கு ஆஃப் கிரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு பிளாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆஃப் கிரவுண்ட்ல இருந்து நம்ம 1200ல இருந்து அப் டு 5000 வரைக்கும் உங்களுக்கு பிளாட் சைஸஸ் இருக்கு. ஓகே, இது நம்ம என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம்? சோ இது என்னன்னா இன்னைக்கு சூழல்ல நிறைய பேர் வந்து வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய காட்டேஜஸ் வந்து தேடி போறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரெசார்ட்ஸ் தேடி போறாங்க இல்லையா, இதை வந்து நம்ம ரெசார்ட் பிளாட்டை நம்ம சொந்தமாக்கிக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம அவங்க ரெசார்ட் பிளாட்டை சொந்தமாக்கிறது மூலியமா உங்களுக்கு வந்து மாசம் வருமானமா ஒரு 50,000 ரூபாய்ங்கிறது நாங்க அஷ்யூராவே பண்ணி கொடுத்தோம். நிஜமா? எஸ். இப்போ இந்த வீடியோல ஒண்ணு நேர்ல வந்ததுக்கு அப்புறமா ஒண்ணு அப்படிங்கிற வேலை இல்ல. சோ மினிமமாவே அஷ்யூர்ட் ரெண்டாவே ஒரு 50,000ங்கிறது மந்த் அண்ட் மந்த் நம்ம ஏர்ன் பண்ணி கொடுத்தோம். என்னன்னா டோட்டலா வந்து ஒரு அபார்ட்மெண்ட் லைஃப் கான்செப்ட் தான். சோ நிறைய ரெசார்ட்ஸ் வந்து சிங்கிள் ஓனரா இருப்பாங்க. சோ நம்ம அந்த 8 ஏக்கருக்கு வந்து மல்டிபிள் ஓனர் நம்ம மாத்துறோம். சோ இண்டிவிஜுவல்ஸ் ஓனரா மாத்தி நம்ம அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம காமனா கொடுத்துறோம். அப்படி கொடுக்கும்போது ஒரு சில காட்டேஜஸ் வந்து இந்த மினிமம் பட்ஜெட்ல அவங்க பண்ணிக்க முடியும். அவங்க வந்து வீக்கெண்ட் வந்து அவங்க ஸ்டேவும் பண்ணிக்க முடியும். பிளஸ் வந்து மத்தவங்களுக்கு ரெண்ட் கொடுக்கறது மூலமா இன்கமும் ஜெனரேட் பண்ணி. ஓகே. இதுக்குள்ள என்னென்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு நிறைய ஸ்போர்ட்ஸ் தீம்டு ப்ராஜெக்ட்டா தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். அப்படியே திரும்பினா பார்த்தா தெரியும் இங்க வந்து ஒரு பிக்கிள் பால் கோர்ட்டோட ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட்டா வந்து அது உள்ளேயே வந்து பாஸ்கெட் பாலோட போலோ வந்துரும். பீச் மண்ணு கொட்டிருக்குள்ள இங்க வந்து ஒரு பீச் சாண்டோட வாலிபால் வந்துரும். சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிரிக்கெட் பிராக்டிசிங் நெட் பீச் அது நம்ம பண்ணிடுறோம். சோ அங்க வந்து ஒரு உரியடி, அதுக்கப்புறம் கயிறு இழுக்கிறது. சோ ஃபேமிலியோட வந்தாங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கயிறு இழுக்கிறது இருக்கு இல்லைங்களா,
இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் கேம்ஸுமே நம்ம இது உள்ள வந்து நம்ம பண்ணி கொடுக்கிறோம். ஏகப்பட்ட கேம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எக்கச்சக்கமா வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டி நம்ம பண்றோம். ஓகே, அது மட்டும் இல்ல, இப்படி ஜஸ்ட் அப்படியே திரும்பினா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் வித் வந்து ஒரு ஓப்பன் தியேட்டர் பண்றோம். அதுல வந்து ஒரு 200 பேருக்கு மேல வந்து அங்க வந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் பண்றதா இருந்தா 200 பேருக்கு மேல அங்க இருக்க முடியும். பிளஸ் ஈவினிங் ஃபேமிலி ரிலாக்ஸா பண்றதுக்கு ஒரு ஓப்பன் தியேட்டர் நமக்கு பண்ணி கொடுத்துறோம். அது போக சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சில்ட்ரன்ஸ் பார்க், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் நம்ம பண்ணி கொடுத்துறோம். இதெல்லாம் சோ இது கேட்டட் கம்யூனிட்டிங்கிறதுனால ரோடு எல்லாமே உங்களுக்கு வந்து 30 அடி 23 அடி ஃபுல்லாவே பிளாக் டாப் ரோடு பண்ணிருக்கோம். சோ அது மட்டும் இல்ல, இன்னொன்னா இது ஒரு ரெசார்ட்னா ஒரு கிரீன் ஏரியா இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. சோ அந்த கிரீன் ஏரியா இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு இதுலயும் அப்படியே ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைட்டு ஃபுல்லா ஒரு 1200 கிட்ட நம்ம மரங்கள் வச்சு கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். எஸ், அது எல்லாமே செடியா இப்ப நம்ம நட்டு வச்சிருக்கோம். மரம் வளரும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஓகே, சோ அது போக வந்து எலக்ட்ரிசிட்டியுமே உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அது போக வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே இதுல இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம வந்து உங்களுக்கு அம்யூனிட்டிஸா கொடுத்துட்டு இருக்கோம். சோ அது போக வந்து உங்களுக்கு சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா 24 செக்யூரிட்டி, இது எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ள நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ரெசார்ட் எடுக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம ஜாலியா இருக்கிறத தாண்டி நம்மளோட சேஃப்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கணும். நம்ம பசங்களோட வரப்போ ஓகேன்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலியோட வரப்போ ஃபர்ஸ்ட் பாக்குறது சேஃப்டி தான். அந்த சேஃப்டில நம்ம ஓயாசிஸ்ங்கிறது எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு பக்காவா கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருக்கிற அத்தனை கேமுமே நீங்க வந்துட்டு இங்க ஒரு ரெசார்ட் வாங்கும் போது ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாவே. சரிங்க ப்ரோ, ஒரு ரெசார்ட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டு நீங்க பிரைவேட்டா ஸ்விமிங் பூல் எல்லாமே கொடுத்தாலுமே பீச்சுங்கிறது முக்கியமா இருக்கும். எக்ஸாக்ட்டா. சோ நான் வந்து பீச் வந்து இந்த சைட் நான் காமிச்சேன் இல்லைங்களா, ஜங்ஷன் காமிச்சேன். ஜங்ஷன்ல இருந்து அப்படியே எக்ஸாக்ட்டா ஒரு 1 மினிட்ல பீச் ரீச் பண்ண முடியும். நம்ம சைட்ல இருந்து ஒரு 3 நிமிஷத்துல வந்து நம்ம பீச் ரீச் பண்ண முடியும். சோ கண்டிப்பா வந்து அவ்வளவு அழகான பீச் ஒரு 3 நிமிஷத்துல ரீச் பண்ண முடியும். ஓகே, பீச்சுமே வந்தாச்சுங்க. பீச்சா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஸ்விமிங் பூலா இருக்கட்டும், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவா இருக்கட்டும், ஓப்பன் தியேட்டரா இருக்கட்டும், உங்களுக்கு டென்னிஸ் பால் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எல்லா கேம்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. இன்டோர் ஆக்டிவிட்டி அவங்க வந்து ஸ்னூக்கர், டேபிள் டென்னிஸ், செஸ், கேரம், அப் டு பல்லாங்குழி வரைக்குமே நம்ம வந்து டேபிள் சாக்கர், பல்லாங்குழி வரைக்குமே நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு ஜாலியா ஒரு வீக்கெண்ட் வரும் அப்படின்னாக்க நீங்க வெளியே போக வேண்டிய அவசியமே இருக்காது. இங்கே அவ்வளவு ஆக்சஸ் இருக்கு. நீங்க அவ்வளவு விளையாட வேண்டியது நிறையவே இருக்கு. நீங்க யோசிக்காம இந்த இடத்துலங்கிறது ரெசார்ட்ங்கிறது வாங்கலாம். ஆரம்ப விலை ரெசார்ட்டினுடைய பிரைஸ் இங்க மினிமம் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாட்டா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2200 ரூபாய் நம்ம பர் ஸ்கொயர் ஃபீட் பண்றோம். சோ நீங்க வந்து காட்டேஜஸ் பண்ணீங்கன்னா 50 lakhs வந்து உங்களுக்கு காட்டேஜஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு 50, அதாவது லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஸ்விம்மிங் பூலோட நீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மினிமம் ரெண்ட் அஷூரன்ஸாவே வந்து மந்த் ஆன் மந்த் வந்து ஒரு 50,000 வரைக்கும் நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, முக்கியமா இதோட கான்செப்ட் இதாங்க. ஈசிஆர்ல இன்னைக்கு வந்துட்டு ரெசார்ட் வாங்குறதே ஒரு பெரிய கனவா இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை வச்சு உங்களுக்கு எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணி தரதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. லேண்டு, காட்டேஜ், ஸ்விம்மிங் பூலோடய சேர்த்து உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா மாதம் 50,000 ரூபாய் உங்களால வருமானம்ங்கிறது டெஃபினட்டா கண்டிப்பா நிச்சயமா கொண்டு வர முடியும். சோ அதுக்காக தான் இந்த இது கொண்டு வந்திருக்கிறது. 50,000 ரூபாய் உங்களுக்கு மாசம் வருமானம் வர மாதிரி வேணும்னா ஒரு 50 லட்சம் ரூபாயில இந்த இடத்துல நீங்க ரெசார்ட் கட்டி கொடுத்தாவே போதுங்க. சோ வேற லெவல்ல அப்ரிசியேஷன்ங்கிறது இருக்க போது மாசம் அந்த 50,000 வருமானத்தை தாண்டி அந்த ரெசார்ட்டோடது வீடுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அப்ரிசியேஷனுமே ஆயிட்டு இருக்க போது. ஏன்னா இன்னைக்கு ஈசிஆர் டச்ல நீங்க ஒரு சின்ன இடம் வாங்கணும்னாவே அவ்வளவு அபரிவிதமான ரேட்ல போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில கொண்டு வந்திருக்காங்கன்னா இதை வந்து நீங்க சேஸ் பண்ணிடணும் தான் சொல்லுவேன். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா அதை பத்தி எப்படி கிளியர் பண்ணி? கண்டிப்பா இங்க வந்து ஒரு கஸ்டமர்ஸ் இங்க பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டாவும் நம்ம வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம். வாங்குறவங்க எல்லாத்துக்குமே ஜாக்பாட்னு தான் சொல்லலாம். இது வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆஃபர், அதாவது ஒரு 30 நாள் ஆஃபர், 40 நாள் ஆஃபர்னு இருக்கா இல்ல 365 டேஸும் வந்து வாங்குறவங்க? இங்க இப்போ வந்து ப்ரீ லான்ச்சா தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுக்கு அப்புறமும் கொஞ்சம் ஆஃபர் வந்து கண்டிப்பா இருக்குமான்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு இந்த ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணி சார் இதோட கனெக்டிவிட்டி சொல்லிடுங்க. கண்டிப்பா நீங்க வந்து மகாபலிபுரத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம் டிரைவ்ல நம்ம சைட் ரீச் பண்ணிட முடியும். ஒண்டர்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 1/2 hourக்குள்ள ஒண்டர்லா ரீச் பண்ணிட முடியும். முதல்ல இருக்க போட் ஹவுஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிட முடியும். சோ இது எல்லா கனெக்டிவிட்டிக்கும் மிட்ல இருக்கிறதா நம்மளோடது. நான் சொன்ன மாதிரி இப்போ புதுசா ஈசிஆர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, 6 வழிச்சாலைக்கும் இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் ஈசிஆரோட மிட்ல இருக்கிறதா நம்ம அக்காடோசிங்கிற ஒயாசிஸ் ப்ராஜெக்ட். ஓகே, நீங்க பண்ண வேண்டியதுல ஒரு விஷயம், இந்த கீழே இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் கான்டாக்ட் மட்டும் பண்ண போதுங்க. இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்.